யார்கிட்டயாவது போய் என்னுடைய பாவத்தை மன்னிச்சு சொல்ல முடியுமா? அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு ரிஸ்க் கூட அவன்கிட்ட தான் போய் கேட்க முடியும். எனக்கு ஆஃபியத்தை கூட என்பதாக சொல்லி அவனிடத்தில் தான் நான் போய் நிற்க முடியும். இந்த மூன்று விஷயங்களில் இந்த இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்கின்றது அல்லவா, இந்த பாவ மன்னிப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு நம் மீது கிருபை படைத்தவனாக இருக்கின்றான், கிருபை கொண்டவனாக இருக்கின்றான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து விட்டான். ரப்பி அதுனப்து தம்பா, இறைவா நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், என்னை நீ மன்னித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கின்றான். அப்படியா, நீ பாவம் செய்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கின்றானா மலக்குமார்களிடத்திலே, அலிம அப்தி அன்ன லஹு ரப்பன் யக்ஃபிரு ஸம்ப வ யாஹுது பிஹி, என்னுடைய அடியான் அவன் இரண்டு விஷயங்களை அறிந்து விட்டான். நாம் பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்பதையும் அறிந்து விட்டான், பாவம் செய்தால் தண்டிக்க கூடியவன் என்பதையும் அறிந்து விட்டான். இரண்டு குணங்கள், என்னுடன் இருக்கக்கூடிய இரண்டு குணங்கள் அவனிடத்திலே வந்துவிட்டது. பாவம் செய்தால் தண்டிக்க கூடியவன் யார்? அல்லாஹ். பாவம் செய்தால் மன்னிக்க கூடியவன் யார்? அதுவும் அல்லாஹ். என்னிடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு குணங்களை என்னுடைய அடியான் அறிந்து விட்டான். இந்த இரண்டு குணங்களையும் அறிந்ததன் காரணமாக உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகின்றேன். காலம் உருண்டோடுகின்றது. மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்விடம் வருகின்றான். இறைவா நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன். ரப்பி அதுனப்து தம்பா, இறைவா நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், என்னை புகுஃபிர்ஹு, அதை மன்னித்து விடு என்பதாக சொல்கின்றான். இப்படியாக அடுத்ததாகவும் வருகின்றான் அந்த மனிதன். அல்லாஹ் எப்படிப்பட்ட இரக்கமானவன் என்பதை நம்ம இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக இப்படியாக சொல்கின்றான், லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, உன்னுடைய பாவங்கள் வானத்தினுடைய முகடுகளை எட்டிவிட்டாலும் சரியே. எப்படி? உன்னுடைய பாவங்கள் வானத்தினுடைய முகடுகளை எட்டிவிட்டாலும் சரி, அதில் என்னை கொண்டு சிறுக்கு இல்லை, எனக்கு நீ இணை வைக்கல அப்படின்னா உன்னை நான் மன்னிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன தெரியுமா சொல்றாங்க? அல்லாஹ் என்ன வார்த்தையை யூஸ் பண்றான் தெரியுமா? நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த வார்த்தையை அல்லாஹ் இங்கே யூஸ் பண்றான். வலா உபாலி லவ் பலகத் துனூபுக அனான ஸமா, உன்னுடைய பாவங்கள் வானத்தினுடைய முகடுகளை எட்டிவிட்டாலும் சரி, அதில் எந்த ஷிர்க்கும் இல்லை, என்னை கொண்டு இணை வைப்பு இல்லை என்று சொன்னால் நான் அந்த பாவங்களை மன்னித்து விடுகின்றேன். வலா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். அந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படின்னு நம்ம வாயால சொல்லிட்டு போறோமா இல்லையா? அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ்வுடைய பலம் என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மல் லஸிமல் இஸ்திக்ஃபார மின் குல்லி ஸீகின் மக்ரஜா, யார் இஸ்திக்ஃபார் என்கின்ற கருவியை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் நிவர்த்தி செய்து விடுவான். ஓ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி விடுவான். வ ரஸகஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை வழங்குகின்றான்.